Friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ கோல்டு அப்டேட்டில் வந்து நேற்று நமக்கு சிபிஐ நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ட்ராப்பில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம எதிர்பார்த்த வந்து 17-12 இல்லாட்டி 17-20 மட்டும் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதிலிருந்து மார்க்கெட் வந்து டவுன் வரணும். பட் நேற்று நமக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இந்த 1705 இல்லாட்டி 1706 அந்த மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சிலே வந்து மார்க்கெட் பை சைட் போயிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து மார்னிங் மார்க்கெட்டில் வந்து ஏஷியா மார்க்கெட்டில் இப்போ டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். மெயினாக இது ஒரு சின்ன ஸ்மால் பை சப்போர்ட் இருக்கிற ஒரு ஜோன். ஸோ மேபி அந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப டவுன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ நம்மளை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நமக்கு ஃபாலில் தான் இருக்குது. ஸோ இதில் இருக்க மெயின் சப்போர்ட் பாயிண்ட்ஸ்களை வந்து இப்போதைக்கு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இருக்க பாயிண்ட் வந்து மெயினாக இருக்குது இந்த 1688. ஸோ அந்த 1688 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ மேபி அதை பிரேக் அவுட் பண்ணால் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற இந்த 1680 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் டவுன் சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி அதில் நமக்கு டவுன் சைட் கிடைக்காட்டி மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போணுச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் இந்த இன்ட்ராடே, அதாவது நேற்று க்ளோஸ் வச்ச இன்ட்ராடே இதுக்கு மேலே இன்றைக்கி ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கு, இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கக்குள்ள நீங்கள் வந்து எகெயின் நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் 1697. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரிட்டர்ன் திரும்ப போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோ தூரம் போனாலும் 1700க்கு மேலே 1701 இது ஒரு மெயின் ஜோன். ஸோ இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் போகல கட்டாயம் மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் நல்ல ஒரு பை ஆப்ஷன் எகெயின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஜோனை வந்து எடுத்துக்கிறேன். அதாவது ப்ரீவியஸாக இருந்த ஹைட விக்க மட்டும் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து 4 hour சார்ட் போய்க்கிறோம். 4 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதிலேருந்து வந்த மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இன்றைக்கி இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு, ட்ரெண்ட் லைன் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இந்த இனிமே நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் இந்த பிரேக் அவுட் வந்து இந்த லாங் கேண்டில் வந்து மார்க்கெட் 50% வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்படி 50% பை ஆப்ஷனை க்ளோஸ் வச்சாலும் அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணக்குள்ளே இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த ப்ரைஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி மார்க்கெட் வந்து எபோவில் மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஓவராலாக பார்க்க போனால் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ 1 hour சார்ட் பார்த்துக்கோங்க. 1 hour சார்ட்டில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்போது சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. நமக்கு தேவையானது இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு 1730. ஸோ அந்த 1730 இருக்கட்டும். ஃப்யூச்சருக்கு நமக்கு மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் கிடச்சிச்சின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் உள்ள தூரம் வந்துட்டு இதிலேருந்து மேலே போயிட்டு திரும்ப டவுன் வரலாம். அப்படி இல்லை மார்க்கெட் இதிலேருந்து மேலே போயிட்டு ஒரு 50% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். நமக்கு 1712 ஒரு செல் ஜோன். அப்படி அந்த 1712 நமக்கு கிடைக்காட்டி 1720 நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, நான் நோட் பண்ணுறேன். இந்த 1712 அதே மாதிரி 1720. ஸோ நீங்கள் லாங் செல் கேட்டுட்ருக்கீங்க. லாங் செல் எடுக்கிறதுக்குரிய நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இந்த 1720. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் இதிலேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரத்துக்கு போக சான்சஸ் இருக்குது. பெரிய கன்ஃபர்மேஷன் இல்லை இவ்வளோ தூரம் போகிற மார்க்கெட். ஸோ நீங்கள் பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் நமக்கு ஒரு ஃபால் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது இதிலேருந்து. ஸோ இந்த 1720 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாய மார்க்கெட் வந்து நமக்கு திரும்பவும் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது இன்றைக்குள்ள அப்டேட். ஸோ அடுத்து நம்ம பெரிய ஒரு ஹை மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குறதா இருந்தால் நமக்கு 20 இல்லாட்டி 21 வந்து FOMC நியூஸ் வருது. ஸோ அந்த FOMC நியூஸ் டைமில் தான் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் மேலே போகணும். ஸோ அந்த 2021 நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ FOMC இருக்குது. நமக்கு இருக்குது 21. ஸோ 21 இருக்குது. ஸோ 21 மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நமக்கு எதிர்பார்க்குறது விஷயம் இது வந்து A. ஸோ இது வந்து B,
இந்த ரெண்டு ஆப்ஷன் நடக்காட்டி மார்க்கெட் திரும்பவும் ரிட்டர்ன் டவுன் சைட் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து டவுன் சைட் கிடச்சிச்சின்னா இது வந்து நமக்கு ஒரு 1788 உங்களுக்கு ஒரு டவுன் சைட் கிடச்சின்னா ஒரு 1680 மட்டும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். டவுன் சைட் கிடச்சிச்சின்னா பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா. ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன். இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம சார்ட் அனலைசிங் பண்ணிக்கிறோம். ஃப்யூச்சருக்கான அப்டேட் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போதைக்கு இதில் நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். மெயின் சப்போர்ட் 1680. ஸோ A, B, C ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இது C ஆப்ஷன். ஸோ இதுக்கு மேலே தான் நமக்கு பை ஆப்ஷன் 1712க்கு அபவ் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா ஓகே எகெயின் வந்து பை ஜூன் வந்து ஓப்பன் ஆகும். அது ஒரு ஷார்ட் பையாக தான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து மார்க்கெட் 1720 போகக்குள்ள கட்டாயம் 1744 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் வந்து அவசரப்பட்டு நீங்கள் செல் ஆப்ஷனோ பை ஆப்ஷனோ எடுக்க வேணாம். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி பிரேக் அவுட் கிடைக்கணும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜூன் வந்து நமக்கு ப்ரீவியஸாக ப்ரீவியஸாக நம்ம பார்க்குற ஹிஸ்ட்ரியில் வந்து இது ஒரு பை ஜூன். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் செல் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா மார்க்கெட் திரும்பவும் பை ஆப்ஷன் போனீங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பை ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம கண்டினியூவாக நம்ம இந்த இயருக்குரிய அப்டேட் நம்ம பார்க்கல. இந்த இயரில் அப்டேட்டில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது கண்டினியூவாக. ஸோ மந்த்லி வைஸ் பார்க்கல ஒரு லாங் டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் படி பார்க்கல மார்க்கெட் வந்து கண்டினியூவாக டவுன் ஆகிறதுக்குரிய ஆப்ஷனும் இருக்குது. ஸோ 50% இருக்கிறனால கட்டாயம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கணும். இந்த பாயிண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கணும், இல்லாட்டி ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். அதுக்கு பிறகு மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு 130க்கு பிறகு நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ கட்டாயம் நம்மளோட டெலிகிராம் குரூப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்ருப்பேன். ஸோ கட்டாயம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நமக்கு பார்க்க போனால் ஓவராலாக பார்க்க போனால் இன்றைக்கி பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை, சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock தான் நமக்கு PPI நியூஸ் இருக்குது. பெரிய டீப்பான நியூஸ் ஒன்றும் இல்லை, பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நியூஸ். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.